ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் ஃப்ரை. இது சண்டேக்கான ஒரு பெர்ஃபெக்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ப்ரொசீஜர்ஸ் தான் லைனா தெரியும். நம்ம ப்ராப்பரா இப்ப வீடியோக்குள்ள போய் மட்டன் ஃபர்ஸ்ட் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட 600 rupeesக்கு வாங்கியிருந்தது. ஸோ நல்லா அதை வாஷ் பண்ணி சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பக்கத்துல இருக்க தண்ணி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா புழிஞ்சு ட்ரையா ஆக்கிடுங்க. ஆக்கிட்டு குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் போட்ட பிறகு குழம்பு மிளகாய் தூள் போட போறோம். ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டா போதும். நல்லா இது குழம்பு மிளகாய் தூள் போட்டாதான் அந்த வந்து மட்டன்ல அந்த குழம்பு மிளகாய் தூள் இறங்கி நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். இந்த விழுது சேர்த்தாதான் இந்த மட்டன் குழம்புல வந்து அந்த கவுச்சி இல்லாம அந்த விசில்ல வந்து ஒரு வாசனை வரும். அதனால கண்டிப்பா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தண்ணி ஊத்திட்டு அதை முங்குற அளவு தண்ணி ஊத்திட்டு ஃபுல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கரெக்டா 5 விசில்ஸ் வைக்க போறோம். 5 to 6 விசில்ஸ் தான் யூஸ்வலா வைப்பேன். நம்ம அதை இங்க வைக்க போறோம். எப்பவுமே ப்ரெஷர் ஃபுல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரெஷர் குக்கரோட லிட்டை வந்து ஓபன் பண்ணணும். முன்னாடியே ஓபன் பண்ணோம்னா முகத்துல வந்து அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. பர்ஃபெக்டா குக் ஆகி வந்துருந்துச்சு. ஸோ அப்படியே நான் ஓரமா எடுத்து வச்சுட்டேன். தமிழ்னிக்கு கொஞ்சம் வந்து சூப்பு மட்டன் பீசஸ் தனியா எடுத்து வச்சுட்டு அண்ட் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் சுக்காக்கும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரிமைனிங் வந்து குழம்புக்கு எடுத்து ஓரமா வச்சுட்டேன். இப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா போட்டு ஒன்னும் பாதியமா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு கடாயில வந்து எண்ணெய் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணணும். யூஸ்வலா வந்து மட்டனுக்குலாம் வந்து நம்ம கொழுப்பு சேர்த்து செய்யும் போது மட்டன்ல இருந்து நிறைய ஆயில் வரும். சோ அதனால வந்து கொஞ்சம் மீடியமாவே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நான் வந்து பட்டை கிராம்பு வேணா நீங்க போட்டுக்கோங்க. பட் நான் ஆட் பண்ணல. அப்படியே ஸ்ட்ரைட்டா நான் வந்து இந்த ஆனியன் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுவேன். அதனால நான் அது போடல. நான் கொஞ்சம் ஆயிலுமே சேர்த்துட்டேன். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து அரைச்சு எடுத்திருக்கேன். சோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப இது ரெண்டுமே கம்ப்ளீட்டா பிளெண்ட் ஆகி நல்லா வதங்கி அந்த வந்து தக்காளியில இருக்க அந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். சாரி, அந்த இது வந்து ஃபிளேம்ல பட்டுடுச்சு. நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றேன். ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனுக்கு நிறைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாதான் நல்லா வாசனையா இருக்கும். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம விசில் வைக்கும் போதுமே கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம். நல்லா போட்டு நல்லா நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி இது பண்ணணும். இல்ல வேணா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஓரளவு நல்லா தண்ணி எல்லாம் வத்திட்டு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து இந்த சுக்காக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் தனியா இருக்கட்டும். ரிமைனிங் மட்டன் பிளஸ் அந்த மட்டனுடைய சூப் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ண. எப்பவுமே வந்து மட்டன் சூப்பை தனியா நீங்க எடுக்காதீங்க. நிறைய பேர் வாட்டரியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சூப் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. சோ அது வந்து சேர்த்து ஆட் பண்ணாதான் அந்த மட்டனோட ஃபுல் ஸ்டாக் இறங்கும். சைட்ல நான் வந்து கொஞ்சம் ரைஸுமே வச்சுட்டேன். பிகாஸ் இது ரெடி ஆனோடனே ரைஸ் போட்டு எல்லாம் சாப்பிடணும்னு கேட்பாங்க. சைட்ல வந்து ரைஸுமே வேகுது. இது வந்து நம்ம எண்ணெய்லாம் நல்லா ஃபுல்லா சைட்ல பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இப்பதான் பிரிஞ்சு வந்துச்சு. சோ இந்த ஃபேஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நான்